பன்னீர் வாங்கினாலே எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலாவே சரிங்களா? ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செம்ம க்ரீமியான தூத் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பன்னீர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதை எடுத்து இப்போ பாலில் போட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறணும். மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் கேஷ்யூ, 1.5 ஸ்பூன் மெலன் சீடு, ஊற வச்ச கசகசா, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் பட்டர் உருகுனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாலோடு சேர்த்து பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.